வணக்கம். நான் உங்க ஏஎன்டி டாக்டர் விக்னேஷ் கோகுல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் இந்த தைராய்டு சர்ஜரிய பத்தி. தைராய்டு சர்ஜரினா என்ன? இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த தைராய்டு சர்ஜரி அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து ஃபியூ டைப்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். தைராய்டு கிளாண்டுங்கிறது 2 பக்கமுமே இருக்கும். அதில் இதுக்கு நடுவில் 2 கனெக்ட் பண்ணுற மாதிரி இஸ்தமஸ்னு ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். இப்போ நம்ம இந்த தைராய்டு வந்து பாதியாக ஒரு கிளாண்டை மட்டும் ரிமூவ் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் மொத்தமாக ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஒரு சில நேரங்களில் வந்து தைராய்டு கிளாண்டு மட்டும் இல்லாமல் நெக் டிசெக்ஷன், அதாவது கழுத்தில் அது சுற்றி இருக்கக்கூடிய நெறிக்கட்டிகளையும் சேர்த்து வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியங்கள் வரலாம். ஸோ இந்த தைராய்டு கிளாண்டை எப்போ நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் வரும், இதுக்கான இண்டிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்மளுக்கு தைராய்டில் வந்து எதாவது கட்டி இருக்குது, அது வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறோம், அது வந்து ஒரு வேளை கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போது நம்ம இந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். ஸோ அது எந்த டைப் ஆஃப் கேன்சர் அப்படின்னு பார்த்துட்டு, ஒரு வேளை அது வந்து லோக்கலைஸ்டாக அது ஒரே ஒரு அந்த ரைட் லோபில் மட்டும்தான் இருக்குது, அது வேறு எங்கேயுமே போகலை, லெஃப்ட் லோப்லாம் கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குன்னா, அப்போ நம்ம ஜஸ்ட் ரைட் ஹெமிதைராய்டெக்டமி அப்படின்னு சொல்லுவோம், அதை மட்டும் ரிமூவ் பண்ணாலே மோர் தென் சஃபிஷியன்ட். இதே ரைட்டில் மட்டும்தான் இருக்கும், ஆனால் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் அப்படின்னு இருக்கும்போது, அப்போ வந்து நம்ம டோட்டலாக எடுக்கிறது அவசியமாக இருக்கும். கேன்சருக்காக எடுக்கிறதுங்கிறது ஒரு இண்டிகேஷன். இது இல்லாமல் ஒரு வேளை இந்த தைராய்டு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கழுத்தை விட்டு அமுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அவங்க படுக்கும்போது அவங்களால ப்ராப்பராக மூச்சு விட முடியாது, சாப்பிட முடியாது, முழுங்கிறது கஷ்டமாக இருக்கும், குரல் மாற்றங்கள் வரலாம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த சைஸ் ரொம்ப பெருசாகி அந்த ப்ரெஷர் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் நம்ம வந்து அந்த தைராய்டை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ண வேண்டியது அவசியம் ஏற்படும். இது இல்லாமல் ஹைப்பர் தைராய்டிசம், அதாவது தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் வந்து சில நேரங்களில் வந்து தேவைப்பட்டால் நம்ம வந்து அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். ஸோ இப்போ இந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணிட்டு அதோட பிரச்சனை முடிஞ்சிருமான்னா, அந்த தைராய்டு கிளாண்டை ரிமூவ் பண்ணால் ஒரு பிரச்சனை முடிஞ்சிடும். பட் ஆனால் அதுக்கப்புறமேலும் நம்மளுக்கு வந்து அந்த தைராய்டு ஹார்மோனுங்கிறது உடம்புல ரொம்பவே எசென்ஷியல். இப்போ நம்ம தைராய்டை மொத்தமாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் வந்து உடம்புல தைராய்டு ஹார்மோன் வந்து சுரக்கிறது ரொம்ப கம்மியாயிரும். அப்போது அதுக்கு வந்து நம்ம இந்த தைராய்டு ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுத்து அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப அவசியம். இதே இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒருவேளை அந்த ஒரு ஹாஃப் ஆஃப் தி தைராய்டை மட்டும் எடுக்கிறோம்னா, பல நேரங்களில் வந்து அந்த மீதி இருக்கிற ஹாஃபே வந்து அதை வந்து ஈஸியாக காம்பன்சேட் பண்ணிடும். அப்போ வந்து நம்ம ஒன்றும் மெடிகேஷன்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பட் ஸ்டில் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு மானிட்டர். அதாவது நம்ம பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். நம்மளே வந்து அசியூம் பண்ணி அது நார்மலாக இருக்கும்னு எடுக்காமல் விடக்கூடாது. ஸோ இப்போது இந்த தைராய்டு சர்ஜரி யாருக்காவது பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சில காரணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா, தைராய்டு சர்ஜரி யாருக்கு தேவை அப்படின்னு பட்டால் யாருக்கு வேணாலும் பண்ணலாம். பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கான சிச்சுவேஷன் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே பல கோமார்பிடிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு வயசு ரொம்ப அதிகம், அவங்களுக்கு இப்போ இந்த தைராய்டு சர்ஜரி பண்ணாலும் இதனால அவங்களோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஒன்றும் மாறப்போகிறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி பல கோமார்பிடிட்டிஸ் இருக்குன்னா அந்த மாதிரி சில பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து தைராய்டு சர்ஜரி பண்ணாமல் விடுவோம். மற்றபடி வேறு யாருக்குமே வந்து அப்சல்யூட் கான்ட்ராடிகேஷன் அப்படிங்கிறது இந்த தைராய்டு சர்ஜரி பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. அதே மாதிரி நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம தைராய்டு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது அந்த தைராய்டு லெவல்ஸை வந்து மெடிகேஷன்ஸ் மூலமாக நம்ம நார்மல் பண்ணணும். நார்மலைஸ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரி எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த தைராய்டு லெவல்ஸை ப்ராப்பராக கரெக்ட் பண்ணாமல் நம்ம சர்ஜரிக்கு பேஷண்ட் எடுத்தோம்னா அவங்களுக்கு டியூரிங் தி சர்ஜரி தைராய்டு ஸ்டார்ம், அதாவது அளவுக்கு அதிகமான அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து திடீர்னு பிளட்ல போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால அது வந்து நம்ம ஹார்ட்டில் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு ரொம்பவே சான்சஸ் அதிகம். ஸோ எப்பயுமே தைராய்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டை வந்து ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணி அவனோட தைராய்டு ஹார்மோன்ஸ்லாம் நார்மல் லெவலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சர்ஜரிக்கு போகணும். இன்னொரு விஷயம், இந்த தைராய்டு சர்ஜரி பண்ணுறதுனால இருக்கக்கூடிய மெயின் 2 காம்ப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா சர்ஜரியில் இருக்க மாதிரி ப்ளீடிங் வந்து இந்த தைராய்டு ப்ரொசீஜர்லேயும் உண்டு. அண்ட் சில நேரங்களில் வந்து நம்ம சர்ஜரி முடிச்சு வித்தின் ஒரு ஃபஸ்ட்டு 24 ஹவர்ஸில் ப்ளீட் ஆகி திருப்பி போய் நம்ம அதை ஓப்பன் பண்ணி ப்ளீடிங்கை ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியங்களும் வரலாம். அது இல்லாமல் இன்னொரு மெயினாக இருக்கக்கூடிய 2 காம்ப்ளிகேஷன் பார்த்தோம்னா, ஒன்று இந்த தைராய்டுக்கு பக்கத்திலேயே பேராதைராய்டு கிளாண்டுன்னு இருக்குது. இந்த பேராதைராய்டு கிளாண்ட் என்ன பண்ணுன்னா உடம்புல கால்சியம் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். அதை வந்து நம்ம ஆக்சிடென்டலாக ரிமூவ் பண்ணிட்டா இந்த கால்சியம் லெவல்ஸ் குறைஞ்சி இந்த கையெல்லாம் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இழுக்கிற மாதிரி சிம்டம்ஸ் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஒரு பிரச்சனை. இன்னொன்று,
நம்மளோட குரல் வளத்துக்கு வரக்கூடிய நரம்பு வந்து இந்த தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கும். ஸோ அது வந்து இந்த தைராய்டு சர்ஜரி அப்போ பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ எப்பயுமே வந்து நம்ம சர்ஜரிக்கு முன்னாடியே நம்ம வந்து சர்ஜரிக்கு முன்னாடியே எப்பயுமே வந்து நம்ம குரல் வளத்தோட அசைவு எப்படி இருக்குன்னு நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா சில நேரங்களில் இந்த பேஷண்ட்டுக்கு தைராய்டு கேன்சர் இருக்குன்னா அந்த கேன்சரே வந்து அந்த நரம்பை வந்து பாதிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ நம்ம சர்ஜரிக்கு அப்புறம் வந்து குரல் வள அசைவு இல்லைன்னு சொல்லி சொன்னால் அது கேன்சர்னால பாதிப்பு ஏற்பட்டுச்சா இல்லை எதனால பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னே நம்மளுக்கு தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் எனி பேஷண்ட் நம்ம தைராய்டு சர்ஜரி பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு குரல் வளத்தையும் எக்ஸாமின் பண்ணி அவங்க வோக்கல் கார்ட்ஸ் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறது ரொம்பவே எசென்ஷியல். தேங்க்யூ.